அனாதி தேவனுடைய அடைக்கலத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், அவரில் அண்டிக் கொண்டு நித்தியமாய் அவரோடு வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ற நாட்களில் பல வருடமாக ஏறக்குறைய 1996 முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இயேசுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த அவர்களுக்கு சபை காவலாளியாக இருந்து வருகையிலே அவர்களை ஒப்படைக்க என்றதான தெய்வ தீர்மானங்களை சார்ந்து கடந்த சுமார் 30 ஆண்டு காலங்களாக இந்த சத்தியத்தை, வருகை குறித்த சத்தியங்களை நமக்கு பங்கு பங்காய் வகை வகையாய் அறிவித்து வருகிறார் என்பதை நாம் அறிவோம். இந்த நாளிலும் 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் முடிய வாசித்து தியானம் செய்து நேசுடைய வரிக்கென்று ஆயத்தமாகவும் எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம் முடிய. இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவினை திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 7ஆம் வசனமும் 10ஆம் வசனங்களும் மனுக்குலத்தால் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற வானம் பூமி என்ற அண்ட சராசரங்கள் யாவற்றுக்கும் நேரிட இருக்கிற முடிவை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, இப்படி வானத்தின் பூமியில் உள்ளவைகளையும் நம்பி நியாய தீர்ப்பின் மூலமாய் இரண்டாமரமாகிய அக்கினி கடலுக்கு போகக்கூடிய நிலைகள் இப்படி இருக்க, இவைகளை அதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவ ஜனங்களே, இவைகள் எல்லாம் இப்படி அழிந்து ஒளிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் எப்படிப்பட்ட தேவ பக்தியும் உள்ளவளாயிருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கணை இங்கே எழுப்பி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8-9 2 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு பிரியமானவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பின் வார்த்தை, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம், தெரியாமல் இருக்க வேண்டாம். காரணம் என்ன? 9ஆம் வசனத்தின்படி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமை இரட்சகருடைய வருகையை குறித்து சிலர்
ஆதியிலே சொன்ன ஆண்டவர் வருகிறேன் சொன்ன ஆண்டவர் இன்னும் வரவில்லையே, தாமதிக்கிறாரே என்று இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு காலத்திலும் மேசியா என்பவர் வருவார். அவர் வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார். அவர் வந்து எங்களை இந்த எகிப்தின் அடிமைத்தலையின் வாழ்க்கையில் இருந்து அசீரியர்கள் நாட்டில் 25 ஆண்டு காலங்கள் வாழ்கிற விக்கிரகங்களுக்கு சேவை செய்கிற இந்த அடிமைத்தனத்தினை விடுதலையாக்கி, கல்தேயாவில் அடிமைத்தளத்தில் வாழ்கிற 70 ஆண்டு வாழ்க்கையை விடுதலையாக்கி, இவ்விதமாய் 7 ராஜ்யங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தங்களை விடுவிக்க மேசியா ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் எதிர்பார்த்த காலத்தில் வரவில்லை. அவர்கள் எதிர்பார்க்காத காலத்தில் மேசியா எனும் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். வேதத்தின் ஆரம்பத்திலேயே என்றைக்கு மனிதன் வீழ்ச்சி அடைந்தானோ, சாத்தான் வீழ்ச்சி அடைய வைக்கப்பட்டானோ, அன்றே அவனுக்கு தேவனாய் கர்த்தர் அவனை கொண்டு அவனை வீழ்த்தின சாத்தானை அழிக்கவும், அவனை அழித்தமைக்காக அவர்களுக்கு கிரீடம் சூட்டவும் நித்தியத்தை தரவும் தேவன் வாக்கு பண்ணி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசித்து தியானம் செய்திருக்கிறோம். ஆண்டவர் அங்கேயே வெளிப்படுவதாக வருவதாக வாக்குத்தத்தம் அங்கு வெளிப்படுகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். முன்னால் நின்று கொண்டிருப்பது யார்? ஆதாம் ஏவாள், மறுபக்கம் வலுசற்பம். இந்த மூவருக்கு முன்பாக சொல்கிறார், வலுசற்பத்தை பார்த்து உனக்கும் ஸ்திரீ என்றால் இந்த ஸ்திரீ நியாயந்திருக்கப்பட்டாயிற்று. ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த ஆதாம் ஏவாள், அந்த ஏவாள் என்ற ஸ்திரீக்கு நியாயந்திருக்கப்பட்டாயிற்று. ஆகையினாலே அந்த முதலாம் ஆதாம் ஏவாள் அழிக்கப்பட்ட நிலையிலே இரண்டாம் ஆதாமாக இவர் வெளிப்பட்டு, இரண்டாம் ஆதாமிற்கு ஸ்ரீ என்ற மனைவி என்ற மனவாட்டியானவள் என்ற ஸ்ரீயை அங்கு வெளிப்படுத்தி, உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் என்றால் யார்? இரண்டாம் ஆதாம் இயேசு. அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற ஒரு போர்க்களத்தை உருவாக்கி சாத்தானை சாம்பலாக்கி, அவனை சாம்பலாக்கினவர்களுக்கு ஜெயகீடத்தை அணிவித்து அவர்களை சேர்த்துக் கொள்ள வருவதாக இந்த 3:15 உள்ளடக்கமான தெய்வ தீர்மானம் அங்கு வைக்கப்பட்டதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல், அவர் தாமதிக்கிறதுக்குரிய நோக்கம் என்ன? ஆதியாகமம் 3:15 படியான அந்த திட்டம் நிறைவேறப்பட வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர் வேதாகமத்தில் நாம் அறிந்திருக்கிறபடி வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்ட வசனங்கள் 8532 வசனங்கள். அவைகளில் வெளியரங்கமான தோற்றத்தில் அல்லது தேவனுடைய பரிசுத்தர்கள் அறிந்து கொள்ளும்படியாக 1817
தீர்க்க தரிசனங்கள் அங்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தேவனாய கர்த்தர் இந்த 1817 தீர்க்க தரிசனங்களில் குறிப்பாக 318 தீர்க்க தரிசனங்கள் அருமை மேசியா அல்ல, அருமை இரட்சகர் இயேசு வருகிறேன் என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 318 தீர்க்க தரிசனங்களில் எல்லாம் நிறைவேறி முடிந்த நிலையை ஆவிக்குரிய பக்தர்கள், பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆதி திருச்சபையின் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், 5 மாத ஊழியத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த போதும் அருமைய இரட்சகர் வருகை தாமதமாயிற்று. இப்பொழுது திருச்சபையின் காலம், எபேசு திருச்சபை கிபி 55 ஆரம்பமாகி கிபி 90 அந்த எபேசு திருச்சபை ஊழியம் நிறைவடைகிறது. அது சாத்தானானது அழிக்கப்படுகிறது. இப்படி வெளிப்பட 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 7 சபைகள் அப்போஸ்தலர் எழுப்பப்படுகிறது, சாத்தான் அழிக்கப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு சபைக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஆவியான சபையில் சொல்லி காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவனத்தை தருவேன். 3 காரியத்தை ஒவ்வொரு சபையில் தேவன் அறிவித்து வருகிறார். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 2-3 அதிகாரங்கள் உள்ள 7 சபைகளுக்கும் அவருடைய வருகை குறித்தும் அந்த வருகைக்கு இன்று ஆயத்தமாவதை சார்ந்த ஆவியானவர்கள் அறிவிக்கப்பட்ட சத்தியத்தை குறித்தும், அந்த சத்தியத்தை சார்ந்து சாத்தானை தோற்கடித்து ஜெயம் பெற்றவர்களை தேடி ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவனால் பிரதிபலனாக கிரீடம் அணிவிப்பதை குறித்து சபை 7 சபைகளில் எது ஒன்றையும் தவறாமல் ஆண்டவர் அறிவித்துக் கொண்டே வருகிறார். ஆனால் இந்த 7 சபையின் காலம் முழுவதிலும் தேவனாய் கர்த்தருடைய எதிர்பார்க்குதல் நிறைவேறவில்லை. சாத்தானை தோற்கடிக்கிற சபைகளாய் இராமல் சாத்தானால் தோற்கடிக்கப்பட்ட சபைகளாக மாறி போயிற்று. உலகத்தை ரட்சிப்புக்கு கொண்டு வரும் சபைகளாய் இல்லாமல் சபை உலகமாக மாறி போன நிலையில் இருந்தபடியினாலே இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி முடியும் தருவாயிலே அருமைய இரட்சகர் சாத்தானை முடிவாக்க அவனுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர் கொண்டிருந்தாலும் சபையை கொண்டு அவர் 3 ஆண்டு கால ஊழியத்திலே மத்திய 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிப்போம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் சபையாய் அப்போஸ்தலனாய் நீ சாத்தானை கட்டுகிறாய் என்றால் அது கட்டப்படும். பூலோகத்திலே அவனால் உருவாக்கப்பட்ட மாமிசம், உலகம், பாவம், பிசாசு, மரணம், பாதாளம் இவைகளை கட்டுகிறது, அவை கட்டப்படும். இவைகளை கட்டி ஜெயம் பெற்ற அப்போஸ்தலனை கொண்டு எழுப்பப்பட்ட அந்த சபை சாத்தானை மேற்கொள்ளும், பாதாளத்தை மேற்கொள்ளும். அப்படி மேற்கொண்ட சபைக்கு அந்த சபையை அழைத்து சென்று அலங்கார வாசல், சீயோனில் உள்ள 12 வாசல்களில் அலங்கார வாசலை திறப்பதற்கு திறவுகோலை அப்போஸ்தலர் கரத்திலே கொடுத்து ஜெயம் பெற்றவர்களை அழைத்து அவர் கரத்திலே ரகசியவரை ஒப்படைக்கக்கூடிய
இந்த அனாதி தீர்மானம் தேவனுக்குள் வைத்து வைத்தபடியே மத்திய 16:18 சொல்லுகிறார். அதை சார்ந்து சபையில் எழுப்பி ஆவியர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அங்கே வெற்றி கொண்ட சபைகள் இல்லாமல் சாத்தானால் தோற்கடிக்கப்பட்ட சபைகளாய் போயிற்று. ஆகையினாலே அவர்கள் அனைவரும் அந்த சபைக்குள், ஆதி திருச்சபைக்குள் ஒரு மன கிளேசம் உண்டாகிறது. அப்போஸ்தலர்கள் நிருபங்களை எழுதும் பொழுது அவர்களுக்குள்ளும் ஒரு மிகுந்த துக்கம் உண்டாகிறது. பிலிப்பியர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபத்திலே, பிலிப்பியர்கள் நிருபம் இங்கே நான் வாசிக்கிறோம். நான் எப்படியாயிலும் கிறிஸ்துவின் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாய் இருக்கும்படி நான் எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டு விடுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். வாசிங்க 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அருமையான கர்த்தரிப்பில் இதே மகானை கொண்டுதான் நாம் மரிப்பது இல்லை என்று நிருபத்தில் 1 எழுதப்பட்டது. எழுதப்பட்ட அந்த வசனத்திற்கு மாறாக இதே மகான் எழுதுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையையும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகள் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு இருந்திருப்ப தகுதியாகும்படி சொல்றார். அவரே மன சோர்வடைந்து நான் எல்லா பாடுகளையும் நான் அனுபவிக்கிறேன், கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தாரே அதே போல நானும் மரித்து முதலாம் உயிர்த்தெழுதலில் நான் பங்கடை விரும்பி சொல்கிறான். நான் மரிக்காமல் ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற ஆவியானவருடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய கரத்தை கொண்டு எழுதி அனுப்பப்பட்டது. ஆனால் அதே மகான் சொல்லுகிறார், நான் நித்திரை அடைய மாட்டேன் என்று. அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய இலக்கரிப்பு மறைக்கிறது. நான் மரிப்பேன். மரித்தாலே அவர்கள் மணவாளன் இயேசு என்றென்றைக்கு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவராய் ஒருவரால் காணக்கூடாத அதரிசனமான தேவனாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறபடி அந்த தேவனுடைய சிங்காசனத்தில் அவருடைய பிள்ளைகளாவதற்குரிய சாக்கியத்தை மரித்தவர்கள் இழந்து விடுகிறார்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் பாக்கியவான்கள் என்றே தவிர, ஆனால் சாத்தானை ஜெயித்தவர்கள் என்று அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. காரணம் என்ன? ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் உண்டாக்கப்பட்ட மரணத்திற்குள்ளாகி விடுகிறார்கள். இவர்கள் மகான்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் 5 மணி ஊழியத்தை சார்ந்து செய்தவர்கள் ஆனாலும் சரி, சாத்தானால் உண்டாக்கப்பட்ட மரண சாதனத்திற்குள்ளாகி விடுகிறார்கள். இது கிருபைங்காலத்தை சார்ந்த தேவ நேமமாய் இருக்கிறபடியினால் அவர்களை தேவன் முதலாவது உயிர்த்தெழுதலில் அவர்களை தேவன் தன்னோடு சேர்த்துக் கொள்வதாக நாம் அறிந்தோளாய் இருக்கிறோம். ஆனால் தேவ திட்டம் என்ன? சாத்தானின் தலையை நசுக்க வேண்டும் அல்லவா? வேதத்திலே அவர் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தபடி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் இவைகளில் நாம் அறிகிறபடி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே மரண சாதனத்தை அவர் அழித்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள் ஆனவர்களுக்கு
அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் எடுத்து வாசிக்கல. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் சோத்திரம் 14 முதல் வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். அப்படி என்றால் பிசாசானவன் உண்டாக்கிற மரணத்தை அழித்தார். நான் வேதத்தில் வெளிப்படையின் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனா உண்டாக்கிற மரணத்தை அழிக்கும்படி நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். 10ஆம் வாசிப்போம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அருமை இரட்சகர் சொல்லுகிறார், நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இனி சம்பவிப்பவைகளை எழுதுன்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் மரித்தார். வரலாற்றின்படி கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அருமை இரட்சகர் அன்று எருசலேமில் கொல்கதா மலையிலே தன் ஜீவனை விட்டார் என்று வேத பண்டிதர்களால் அறிவிக்கப்படுகிறது. ஆக அதன் பிறகு இப்பொழுது ஏறக்குறைய 2000 ஆண்டு காலங்கள் கடந்து வந்த பின்பும் இன்னும் அவர் உயிர்த்தெழுதலுக்குரியவர்கள், பாவ சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு உயிர்த்தெழுந்தவர்கள். கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்திருக்கிறோம். நீங்கள் மரித்தீர்கள் என்றால் பாவத்திற்கு மரித்து ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்பது பொருளாக இருக்கிறது. வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுகிற. வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்முடைய அருமைய இரட்சகராகிய ஜீவாதிபதி வெளிப்படும் போது இந்த பாவத்திற்கு ஞானஸ்நானத்தின் மூலமாய் அடக்கம் பண்ணப்பட்ட நீங்கள் அடக்கம் செய்யப்பட்ட பொழுதே உங்களுடைய ஜீவன் அது புதிதான உயிர் தெழுந்த ஜீவன் ரோமர் 6ஆம் அதிகாரத்தின்படி அவரோடு கூட அடக்கம் பட்டது உண்டானால், அவரோடு கூட மரித்தது உண்டானால் அவரோடு கூட எழுந்து மிரிப்பீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அவரோடு எழுந்த இந்த பரிசுத்தருடைய ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுக்குள் மறைந்து விடுகிறது. அப்படின்னா பிதாவுடைய உள்ள கையில் இவர்கள் பெயர்கள் எழுதப்படுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் இவர்கள் பெயர்கள் எழுதப்படுகிறது. எதுவரைக்கும் அங்கே அதை காத்துக்கொள்கிறார் ஆண்டவர்? அவருடைய ரகசிய வருகை மட்டுமாய் அவர்களை காத்துக்கொள்கிறார். அவர் மகிமையின் மணமகனாக வரும் பொழுது இவர்களும் மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்படுவதாக வாக்கு பண்ணப்படுகிறது. அப்படி என்றால் இனி சம்பவிக்க வேண்டியவளை எழுது. நான் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். தேவனுடைய எதிர்பார்க்குதல் சாத்தானை தோற்கடித்த அவன் தலையை நசுக்கினவர்கள். வேதத்திலே வாசித்திருக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சீக்கிரத்தில் வாசிங்க. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் நசுக்கி போட்டார். தொடர்ந்து என்ன சொல்கிறார்? சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு மிதிப்பார். பாருங்க, உங்கள் கால்களின் கீழே போட்டு மிதிப்பார். அவர் தான் மிதிக்கிறாரு. ஆனா யாருடைய காலில் போட்டு? சபையின் காலில் போட்டு. அப்படின்னா சாத்தானை தோற்கடித்து அவன் தலையை நசுக்குவதற்கென்று பரிசுத்த ஆவியானவரால்
நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய சாயலானவர்கள் இருக்கிறாங்கல்ல பாருங்க. அந்த ஆவிக்குரிய சாயலானவர்கள் 2 Corinthians 3:18 ஆவியாயிருக்கிற கர்த்தரா, ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய சாயலை அணிந்து கொண்டு 2 Corinthians 3:18 தெளிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை கண்ணாடி காணும்போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே மகிமையின் மேல் மறுமடை அடைகிறான். பாருங்களேன், அந்த நிலைக்கு அவரை வளர்த்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஆவிக்குரிய சாயலை அணிந்து கொண்ட இந்த மகான்கள் என்ற நீதிமான் என்ற மனவாட்டியானவர்கள் சாத்தானோடு எதிர்த்து அவனை பூமியிலே தங்கள் காலடியிலே தள்ளி, இவர்களில் இருக்கிற ஆவியானவர் அவன் தலையை நசுக்குகிறார். வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போமே. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பீர் என்று சீசர்கள் 11 பேர் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதேயா முழு சமாரியாவின் பூமி கடையாந்தரப்பட்டு எனக்கு சாட்சியாகி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வந்து உங்களை அபிஷேகித்து உங்களை மீட்கப்படும் நாளுக்கு என்றவர்களான மகிமையின் மேல் மகிமையின் மறும் அடைவதற்குரிய பலத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் ஆவிக்குள்ளாய் விடுகிற உங்கள் பாதங்களில் சாத்தான் என்றால் அசுத்த திருத்துவமாயிருக்கிறான் பிசாசானவன். பொதுவாக பிசாசு என்றால் அந்த அர்த்தம் என்னன்னா எதிரி என்பது பொருளாயிருக்கிறது. யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், உங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரியாக இருக்கிறபடினாலே அவனை எதிர்த்து நிற்க தேவன் அழைக்கிறான். இப்படி பல இடங்களிலே வாசிக்கிறோம். ஆக பிசாசானவனை எதிர்க்க ஆவியானவர் தம்முடைய பரிசுத்தவான்களில் நின்று அவர்களை பூர்ணமாய் ஆவிக்குள்ளானவர்களாய் ஆயத்தப்படுத்தி சாத்தானின் தலையை இவர் கால்களிலே அவனை தோற்கடித்து அவனுடைய தலையை இவர்கள் மிதிக்கிறார்கள். தேவன் தாமே மிதிப்பார் என்றால் தேவன் இப்பொழுது ஆவியான தேவனாய் இருக்கிறார். கிருபிங்கால தேவன் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நிரப்பி பலப்படுத்தி வெளிப்பட 12:7 வாசிக்கிற பாருங்களேன். 2ஆம் வானத்திற்கு இவர்களை ஆவியானவர் அழைத்து சென்று வருஷப்பத்தோடு சார்ந்த ஒரு யுத்தம் செய்ய பலப்படுத்தி அவனை பூமியிலே தள்ளி இப்பொழுது ராஜ்யமும் ரட்சிப்பும் வல்லமையும் உண்டாயிற்று என்று ஆரவாரம் செய்து இப்படியா சாத்தானே தோற்கடிக்க முடியாத ஒரு தெய்வீக திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பரிசுத்த சேனை, ஒரு பரிசுத்த ராஜரிய ஆசாரி கூட்டத்தை தேவன் கிருபையின் காலத்தில் எழுப்பப்பட்ட 7 சபைகளில் எதிர்பார்த்தார். ஆனால் 7 சபைகளின் சாத்தான் அடிமைப்படுத்தி போட்டார். அவர் ஒருவராயில் கர்த்தர் மகிமை கண்டார்களா?
அவர்கள் ஒருவராயிரம் மறுரூபத்தை அடைந்து கொண்டார்களா? இல்லையே. காரணம் என்ன? அந்த 7 கிருபைக்கால சபைகளில் ஆதிக்குரிய மதம், ஆதி திருச்சபை முதற்கொண்டு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் முதற்கொண்டு எதிர்பார்த்த மேசியா கிருபிங்காலத்திலே வெளிப்பட்ட அருமையரசராய் இயேசுவாகிய தேவன் ராஜ்யத்தை கொடுக்க, ஜெயத்தை கொடுக்க, மனவாக்கியவர்களை தகுதிப்படுத்தணும் என்றால் அடிக்கடி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்லுகிறது, 7ஆம் தலைமையிருந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மரிக்கலையே. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், மரிக்கலையே. அந்த மரியாமையை தரித்துக் கொண்ட ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்பி ஏனோக்கு சாத்தானை தோற்கடித்து, எலியா சாத்தானை தோற்கடித்து எடுத்துக்கொள்ளப்படல. அவன் எப்படி எடுத்துக்கொள்ள? தேவனோடு சஞ்சரித்தபடி சாத்தானை தொடல. தேவனுக்கு பிரியமாய் எனக்கு வாழ்ந்தபடியாலே சாத்தான் அவனை தொடல. அதுபோல மேசியா வந்து தங்களை மனவாட்டியாய் நீதிவான்களாய் எடுத்துக்கொள்ளப்பட்டவனை எதிர்பார்த்தார்கள். ஆனால் தேவன் அதற்குரிய காலத்தை வைத்திருக்கிறார். ஆயினால்தான் நான் வாசித்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நிலை பொறுமைகளோடாயிருக்கிறார். நம்மேல் எங்கே? கிருபைங்காலத்தில் எந்த கூட்டம் எழும்ப வேண்டும் என்று ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும். ஒருவரும் கெட்டு போகாமல் என்றால் இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற அநேக வருஷத்துவாங்க அப்படிதான் பிரச்சனை பண்றாங்க. நாம கெட்டு போறான்னு விரும்புறதில்ல. கிறிஸ்தவ ஆயிட்டா ஜலத்தின ஆவினா மறுபடி பிறந்தாச்சுன்னா ஏசப்பா நம்ம அழைச்சிட்டு போக வந்துடுவார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. அப்படின்னா போ இன்னைக்கு உலகத்திலே 2003ஆம் ஆண்டின் கணக்கு எடுப்பின்படி 5891 சபைகள் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனை எழும்பி இருக்கிறோ கர்த்தர் அறிவார். அப்படின்னா அவங்கள எடுத்துக்கொள்ளப்படும் தானே? அப்படி அல்ல. அருமைய ரட்சக ஒருவரும் கெட்டு போகாமல் இதுக்கு இந்த வேதம் முழுவதுங்க ஒரு கூட்ட பரிசுத்த சந்ததியை தேவனை எழுப்பி சாத்தான் தலையை நசுக்கணும் என்பதுதான் தேவன் திட்டம். அவனை எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்பது அவனை திட்டம். அதற்குரிய ஒரு பரிசுத்த கூட்டத்தை தேவன் எழுப்பி வைத்திருக்கிறார். ஆக ஒருவரும் கெட்டு போகாமல் என்றால் அவர்கள் தேவனுக்கு என்றவர்கள் அந்தத்தில் செய்து முடிக்க தேவனால் அனுப்பப்பட்ட இருக்கிற பரிசுத்தவான்கள் வேதத்திலே நான் வாசிக்கிற பொழுது நாம் அடிக்கடி வாசித்து இருக்கிறோம். எசையா 46ஆம் அதிகாரம் 10 வாசிங்களேன். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பச்சை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தத்தில் செய்ய தீர்மானித்த தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு 11ஆம் வசனத்தின்படி உராய்கிற ஒரு பச்சை கிழக்கிலிருந்து ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டமினே, அதை செய்து முடிப்பேன். ஆக முடிவான காலத்தில் ஆதியில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த முதல் தீர்க்க தரிசனத்தின்படி சாத்தானி தலையை நசுக்கும்படியாக அது எப்போ அந்தத்தில் நாவிக்குரிய மண்டல மனுக்குளம் மீட்பின் முடிவில் நிறைவான வேளையிலே
அதை ஆயுள் கொண்ட ஆதியா 3:15 சார்ந்த தேவ திட்டம் அந்தத்தில் நடப்பிக்க, அதை நடப்பித்து சாத்தானை அழிக்க திட்டமணினேன் என்று சொல்கிறவர், அது அவனை அழிக்கிறது அவர் அல்ல, அவர் அழிச்சிட்டாரு. பூமியில வச்சு அவனை அழிக்கிறதுக்கு நான் ஒரு மனுஷனை ஏற்படுத்தினேன் 11 சொல்லுகிறார். ஒரு ஆங்கிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராயிருக்க சொல்கிறார். ஆக மனுக்குலத்தில் இருந்து ஒரு கூட்ட பரிசுத்தர்களை நீ வேதத்திலே எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28 2 வாசிங்களேன். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். இதோ திராணி வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல் மலை போலவும் சங்கார புசல் போல புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். தேவ சமூகத்திலே இந்த முடிவான காலத்தில் சாத்தானை அழித்து ஒழித்து சாம்பலாக்குவதற்கு என்று ஒரு பரிசுத்த கூட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவரை மறைத்து வைத்திருக்கிறார். எசையா 48 14 வாசிங்களேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்கள் எல்லாரும் என்ன பூமியில் உள்ள சகல மக்களும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? கர்த்தருக்கு பிரியமானவனாயிருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவன் தேவனுக்கு அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோன் கல்தேயா வலுசற்பம் சாசானவன் பாபிலோனில் செய்வான். சாத்தானுடைய கிரியைகளை எதிர்த்து அழித்தவனை சாம்பலாக்குவான். அவன் புயம் கல்தேயரி மேல் இருக்கும். கல்தேயர்னா யாருங்க? பாபிலோனியர்கள். வலுசற்பம் அவருடைய சார்ந்த வான மண்டல பொல்லாதாவின் சேனைகள், பூமியில சாத்தான் கூட்டம், வேறு வழிபடுகிறவர் எல்லாரும் கல்தேயர்கள், புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிறது. அவன் புயம் கல்தேயரில் இருக்கும் என்பதை இவர்கள் அறிவித்தவன் யார்? அது மறைக்கப்பட்டிருக்கு. முடிவான காலத்தில்தான் அந்த பரிசுத்த கூட்டத்தை தேவன் எழுப்ப தீர்மானித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இந்த பரிசுத்தர்கள் எழும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், அது ஒரு முடிவான காலத்துக்குரியவர்களாய் அந்த பரிசுத்தர்கள் இருக்கிறபடியினால் அவர்கள் எழும்புவதற்காகவும் அவர்களில் தேவ சித்தத்தை செய்து ஜெயம் பெறுவதில் ஒருவராயிலும் கெட்டு போகாமல், பொல்லானை எதிர்த்து தோற்கடித்து அவனை ஜெயிப்பதற்கு என்று அனுப்பப்பட்ட அவர்களில் ஒருவரின் கெட்டு போகாமல் அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலே எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45 1 முதல் 4 வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு
வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புறத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அருமையான கர்த்தரிப்பில் இந்த 4 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. கோரேஸ் என்பவன் யார்? இவன் கல்தேயா மன்னன் நேபுகாத்நேச்சார். அவனுக்கு பிறகு அதாவது நேபுகாத்நேச்சாரை கொலை செய்து ஆட்சிக்கு வந்தவன் வெள்ளி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புஜங்களும் வயிறும் வெள்ளி, தலை தங்கம், நெஞ்சும் புஜமும் வெள்ளி. அது முதல் ராஜ்யம் தரியு ராஜா. இந்த தரியார் என்றால் அகாஸ்வேரு மன்னனுக்கும் எஸ்ஸர் ராஜாத்திக்கும் மகனாக பிறந்தவன் தான் இந்த தரியு. அவன் நேபுகாத்நேச்சாரை கொலை செய்துட்டாவே 2வது ஆட்சிக்கு வருகிறான். தானியேல் 7 ராஜ்யங்களுக்கு அது அவற்றில் 2வது ராஜ்யமாக. அதன் மேல் தரியு காலத்திற்கு பிறகு இந்த கல்தேயாவை கோரேஸ் என்பவன் ஆண்டு வருகிறான். அவன் கல்தேய மன்னனாக அல்லது பாபிலோனின் மன்னனாக இருந்தாலும் கூட எருசலேமில் உள்ள ஆலயத்தின் அலங்கங்கள் இடிந்து கிடக்கு, அதை கட்டணும் என்பதற்கு நெகேமியா, எரேமியா, மல்கியா போன்ற தீர்க்கதரிசிகள் இந்த பாபிலோனில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த கோரேஸ் மன்னனிடம் சென்று முறையிடுகிறார்கள். இவர்கள் சிலர் கோரேசுக்கு பானபாத்திரக்காரர்களாக இருக்கிறபடினாலே மன்னனிடம் கேட்கிறார், எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், அரண்கள் எல்லாம், கோட்டைகள் எல்லாம் இடிந்து கிடக்க, அதெல்லாம் செப்பனிடணுங்க கேட்கும்போது இவன் உடனே அந்த யூதேயா தேசத்து கால்பங்கு தேசாதிபதி இருக்கான் பாரு, அவனுக்கு லட்சம் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லீபனோனின் மலைகளில் இருக்கிற மரங்கள், கேதுரு மரங்கள் வெட்டி கொண்டு வந்து இவருடைய தேவனுக்கு அதாவது ஆலயத்தை செப்பனிட, அலங்கங்களை கட்டி எழுப்ப எவ்வளவு மரங்கள் வேணும் என்றாலும் யூதேயா தேசத்துள்ள கனிம வளங்கள் எது வேண்டும் என்றால் இவரை எடுத்துக்கொள்ளட்டும் என்று லட்சம் கொடுக்கிறார். இவன் ஆக்சுவலா பாபிலோனிய மன்னன். ஆனால் தேவன் தன்னுடைய ஆலயத்தை கட்ட அந்த கோரேஸ் மன்னனுக்குள் கிரியை செய்து அவன் மூலமாய் தன் ஆலயம் செப்பனிட இவர் அவனை பயன்படுத்துகிறபடினாலே எசேயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். பாருங்க, ஆலயத்தை இவன் புறஜாதியான மன்னன், பாபிலோன் கலியா தேசத்து அரசன், தேவனுக்கு எதிரான செயல்பாடுகளை உடையவன், விக்கிரகத்துக்குரியவன். ஆனால் அவனே தேவன் அபிஷேகத்தார் என்றால் நிரப்பி ஆலயத்தை செப்பனிட பயன்படுத்துகிறார். அதை போல புறஜாதியான நிலையில் வாழ்ந்த ஒருவனை நான் மீட்டு. 1 வாசிக்கிறோம். கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க கோரேசை போல ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன் அவனை மீட்டி பரிசுத்தனாக அவனை அபிஷேகித்து அவனுடைய கரங்களிலே தன்னுடைய கரம் வெளிப்பட அவனை இடைக்கட்டி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனை சொல்லுகிறதாவது, பாருங்க, புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட ஒருவனுக்கு தேவனுடைய வலதுகரம் பிடித்து அவனை பலப்படுத்தி அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவில் செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து
இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாய் யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பேச அழைத்து நீ என்னை அறியாதது உமக்கு நாம் தரித்தேன். நீ என்னை அறியாத புறஜாதியான் பாவியாக வாழ்ந்தவன், ஆனால் உன்னை நான் அழைத்து உனக்கு என் நாமத்தை சூட்டி உனக்கு என்ன பொக்கிஷங்களை தருவேன்? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, ஆக வெண்கல கதவுகளுக்குள் கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்குள் அந்த வீட்டிற்குள் இருக்க பொக்கிஷம். இருப்பு தாழ்பாடுகள் கூட்டப்பட்டு அந்த வீட்டிற்குள் இருக்க பொக்கிஷங்கள், இவைகள் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு இதை நம்ம அப்படியே நாம் எடுத்துக்கொண்டால், நீ அநேக பரிசுத்தவான்கள் பொதுவாக தீர்க்க தரிசனங்கள் எல்லாங்க ஒரே பொருளுடையதாய் இருக்காது. வேதத்திலே எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடையதாய் இராது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஆக வேதத்தில் உள்ள 8532 தீர்க்க தரிசனம் உண்டு என்று சொன்ன பாருங்களேன். அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே சிலதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், சிலதை நிறைவேற்றாமல் அதுக்கு வேறொரு மறைபொருளான வார்த்தையில பேசுகிறார். இப்ப பாருங்க, தானியேலுக்கு நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம் அசிட்டிஸ், அதனுடைய தலை ஒரு உருவம் இருக்கு, அந்த சிலையின் தலை நேபுகாத்நேச்சார் பாபிலோன், அதன் பிறகு அந்த சிலையினுடைய மார்பு புஜம், தரியு ராஜா கோரேஸ் மன்னன் ஆண்ட மேதியர் பெருசிய ராஜாக்களுடைய காலம், அதன் கீழே வயிறு இடுப்பு பகுதி வெண்கலம், கிரேக்க பேரரசு, கிரேட் அலெக்சாண்டர், நீங்க வரலாற்று படிச்சிருப்பீங்க. அதன் பிறகு இடுப்பும் கால்களும் இரும்பு ராஜ்யம், ரோம பேரரசு. கிமு 63 இருந்து கிபி 1473 ஆண்டு. அப்ப எத்தனை நூற்றாண்டுகள்ங்க? 15 நூற்றாண்டு காலங்கள் இந்த இரும்பு ராஜ்யம் ரோம பேரரசு ஆட்சி செய்தது. ரோம பேரரசு முதலாவதவன் ரோமஸ் பீட்டர். அவனால் ஏற்படுத்தப்பட்ட ரோம பேரரசு அப்படியே ரோம பேரரசு நாடு சொல்லாம இரும்பு என்று சொல்லுகிறார். 2 பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து சொல்லுகிறார். அது 10 கடைசி ராஜ்யமா எழும்பக்கூடிய 10 ராஜாக்கள் ராஜ்யம். ஆக தீர்க்க தரிசனங்கள் சுய தோற்றமுடையதாயிராமல் அவைகள் வெளியரமாக்கப்படும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர், அவருக்குத்தான் தெரியும். பிதா பழைய பாட்டில் தம் தீர்க்க தரிசிகளுக்கு அறிவித்ததும், கிருபையின் காலத்தில் அப்போஸ்தலர்களுக்கு அறிவித்ததும், அப்படி விளக்கங்கள் எல்லாம் பிதா குமாரனுக்கு அறிவித்து, குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு வெளியரங்கமாக்கிற அவருக்குத்தான் தெரியுமே தவிர, எந்த எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் இல்லாமல், ஆவியானவர் அவருடைய அந்த மகானுடைய நாவிலிருந்து பேசாமல் விளக்கம் கொடுக்காமல் ஒருவராலும் பிதாவுடைய திருவுளத்தை அறிவிக்க இயலாது. வேதத்திலே ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல், தயவுசெய்து சீக்கிரம் வாசிங்க.
6 முதல் அப்படி இருந்தும் 13 முடிய. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பிள்ளைகளே, தேவனுடைய 8532 தீர்க்க தரிசனங்கள் சுய தோற்றமுடையதாயிராமல், இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏன் பெரிய குழப்பம் இருக்குன்னா, அந்த வசனம் அப்படியே எடுத்துக் கொள்கிறார்கள், மாம்சத்தின்படி பிரசங்கிக்கிறார்கள். ஆவியானவர் ஒருவராலே மனுஷரில் உள்ள, பாருங்க 10ஆம் வசனத்திலே, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் 11ஆம் வசனத்தில், மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். பரிசுத்த ஆவியானவரால் அறிவிக்கப்படாத எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவனுடைய திருவுளத்தை வெளியரங்கமாக்க முடியாது. இருக்கட்டும். இப்படியே இப்பொழுது எசேயா 45:4 வசனத்துக்கு செல்வோம். இங்கே அந்தத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை கோரேஸ் போன்ற ஒரு புறஜாதியான வாழ்க்கை வாழ்கிற ஒருவனை பரிசுத்தனாக அழைத்து அவனுக்கு தன் நாமத்தை தரிப்பித்து அவனுக்கு என்ன பொக்கிஷத்தை கொடுப்பேன் வாக்கு பண்ணுகிறார். வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவு ராஜ்யம் எப்பங்க நீ புரிஞ்சுக்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருள்நாதர் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் திவ்யவாசன் யோவான் சொல்லுகிறார், இனி சம்பவிப்பவைகளை எழுது. இனி சம்பவிப்பது என்ன? என்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இனி சம்பவிக்க அந்தத்தில் செய்ய தீர்மானிக்கப்பட்டவர் எழுதி சொல்லிதான் வெளிப்படுத்திய விசேஷத்தில் உள்ள 7 முத்திரை உடைக்கப்படுவதும் 7 எக்காலம் ஊதப்படுவதும் 7 தேவகோபங்கள் ஊற்றப்படும் 7 வருட அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலம் மகாவுத்தர காலத்தை குறித்து அறிவிக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே வெண்கல கதவுகளை உடைத்து 3வது ராஜ்யம் நேச்சார் கண்ட சொப்பனத்தில் 3வது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம் கிமு 326 கிரேட் அலெக்சாண்டர் இந்தியா தேசத்திற்கு அவர் கடந்து வந்தார். அவருக்கு வயது வெறும் 23 வயதை உடைய ஒரு வாலிபன். அவன் மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளில் உள்ள எல்லா நாடுகளையும் அவன் வெற்றி கொண்டான். இந்தியா தேசத்திலே வடமேற்கு பகுதியில் உள்ள போரஸ் அல்லது புருஷோத்தமன்
என்ற குப்த பேரரசை சார்ந்த மன்னனை தோற்கடித்து இந்தியாவிலும் அவன் கிரேக்க ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன். அவன்தான் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தில் 3ஆம் இடம் வைக்கிற கிரேக்க ராஜ்யம். அது குறித்து தானியேல் தீர்க்கதரிசி தெளிவாக எழுதப்படுகிறது. சமயம் கடந்து போகிறது. இவனுடைய ராஜ்யவனுக்கு பிறகு 4 தளபதிகள் பிரித்துக் கொள்கிறார்கள். அது 3வது தளபதி அந்தியோஸ் எப்பாபனஸ். அவன் பாபிலோனுக்கு தலைவனாக இருந்தவன். ராஜா பாபிலோனுக்கு அதிபதியானான். அவன் தேவனுக்கு விரோதமாய் மகா கொடிய அந்திக்கிறிஸ்து ஆவியை பிடித்தவனாய் அந்த அந்தியோஸ் எப்பாபனஸ் இருந்தான். அவன் காலத்திலே அவனை எதிர்க்கத்தக்கதாக தேவனாய கர்த்தர் ஒரு கூட்ட பரிசுத்த தேவன் எழுப்பினார். அந்த பரிசுத்தவான்கள் அந்த வெண்கல ராஜ்யத்தில் அந்தியோஸ் எப்பாபனஸில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து அந்த ராஜாவை தோற்கடித்த ஒரு கூட்ட பரிசுத்தர்களான பொக்கிஷங்கள் அங்கே இருக்கு பாருங்களேன். வெண்கல ராஜ்யத்தில் கிரேக்க ராஜ்யத்தில் எழுமின வல்சர்ப்பத்தை எதிர்த்த மகான்கள் இருக்கிறார்களே, அந்த பொக்கிஷத்தை இவனுக்கு கொடுப்பேன். அடுத்தாற் போல தானியேல் 45:4 வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளையில் முறித்து, இரும்பு ராஜ்யம் எது? ரோம பேரரசு இரும்பு ராஜ்யம். ஏறக்குறைய 15 நூற்றாண்டுகள் 1500 வருட காலங்கள் இந்த உலக இந்த பூமியை ஆண்ட இன்றைக்கும் வட்டிக்கானில் ஆண்டு கொண்டுதான் இருக்காங்க ரோமாவிரியர்கள். கான்ஸ்டான்டைன் பீரியட்ல கிழக்கு மேற்கு ரோம பேரரசா மாறினது. நீ அந்தி கிறிஸ்தியார் என்ற புஸ்தகத்தை நீ வாசித்து பார்த்தால் அவற்றை தெளிவாக இந்த வரலாற்று சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்தி கிறிஸ்தியா ஆக தேவன் தானே 2 முடிவான காலத்தில் ரோம ராஜ்யத்தை வெண்கல கிரேக்க ராஜ்யத்தை அடித்து நொறுக்கி இரும்பு தாழ்பாடுகளை ரோம ராஜ்யத்தை ஆண்டு நொறுக்கி போட்டாருங்க. அந்த இதெல்லாம் போப்பு தான் அரசராக இருந்தார். ரோமாபுரி பேரரசோட அரசராக இருந்தார். ரோமர் எம்பையர்னு சொல்வாங்க. அந்த ராஜ்யத்துள்ள பொக்கிஷங்கள் அந்த ரோம பேரரசை எதிர்த்து நம்ம திவ்ய வாசனை யோவானை எபேசு பட்டணத்தில் எரிகிற எண்ணெய் கோப்பரை போட்டது இந்த ரோம பேரரசு தான். அவரை பத்தும் தீவு கடத்தினது இந்த ரோம பேரரசு தான். அருமைய ரட்சகரை சிலர் அறிந்து கொலை செய்தாங்களே, ஆணி அடிச்சாங்க, குத்துனாங்களே, பரியாசம் பண்ணாங்களே, அவர்கள் அந்த வீரர்கள் அனைவரும் ரோம பேரரசு வீரர்கள் தான். ஆக இந்த ரோம பேரரசு தான் இயேசுவை காற்பங்கு தேசாதிபதி ஏரோது, பிலாத்து, இவர் எல்லாரும் ரோம பேரரசுடைய காற்பங்கு அதிபதிகள், ராஜாக்கள். அவர்கள் தான் இயேசுவை கொலை செய்தார்கள். அத்தாண்டு சொல்லுகிறார் ஏசாயா 45:4 வசனத்தின்படி இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன். இயேசுவை கொலை செய்த அதை தொடர்ச்சியாக்கி 1453 ஆண்டு காலங்கள் வரைக்கும் கிறிஸ்துவத்தை எதிர்த்து அழித்த, கிறிஸ்துவத்தை விக்கிரகமாக மாற்றி அந்தி கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய குரவாய் எழுப்பி கிரியை செய்த அனைத்தை நொறுக்கின ஒரு பரிசுத்தர்கள். இவர்கள் நொறுக்க கிறிஸ்தவம் எழும்பிக் கொண்டே இருந்தது. கிறிஸ்தவத்தை இவர்கள் இருந்த அந்தி கிறிஸ்து ஆவி நொறுக்க ரோமரில் இருந்த அசுத்த திருத்துவ ஆவியாகிய வலுசற்பத்தை இவர்கள் நொறுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ரோம பேரரசிலேயே சபையில் எங்கும் தீவிரமாய் பரம்பினதே. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாயிருந்த பொழுது
இவருடைய தகப்பன் ரோமன், தாய் யூத பெண். இவருடைய தகப்பனார் ரோம படையில் மிகவும் உயர்ந்த பதவியில் இருந்தவன். இப்படி அதை சார்ந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்த பொழுது கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிப்பதற்காக நியாய சங்கத்திலே லெட்டர் வாங்கிட்டு, பிலாத்துவிட்ட லெட்டர் வாங்கிட்டு போய் அவரை கெத்செமனேல பிடிச்சிட்டு அவர் விசாரணை பண்ணலாம். அது முதற்கொண்டு ஸ்தேவானை கொலை செய்த வரைக்கும் இந்த சவுல் என்ற வாலிபன் ரோம பேரரசுக்குரியவனாக இருந்தான். எதற்கு நாம் இதெல்லாம் நாம் தியானம் செய்கிறோம் என்றால், இருப்பு தாழ்பாடுகளை முறிப்பேன் சொல்லி இருக்கிறார். ரோம பேரரசை ஆண்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியை முறிப்பேன். கிரேக்க சாம்ராஜ்யத்தில் கிரீஸ் செய்த அந்தியோஸ் எப்பாபனஸில் பூந்து தனக்கு உறவாய் எழுப்பின சாத்தானை முறியடித்தது போல, வசனத்தை வீழ்த்தினது போல அந்த பொக்கிஷங்களை யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு? உனக்கு கொடுப்பேன். ஒரு தேவன், ஒரு பலமுள்ள புருஷன் அவரிடத்தில் இருந்தான். வாசித்தோம் அல்லவா? எசையா 28:2 படி. இங்கே பாபிலோனி தேவனுடைய சித்தத்தை பாபிலோனிலே நிறைவேற்றி முடிப்பான் வேதம் சொல்றது அல்லவா? எரேமியா 50ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோனில் செய்து முடிப்பான் வாசித்திருக்கிறோம் அல்லவா? எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்திருக்கிறோம். மீன்பிடிக்கல் பிடித்து அனுப்புவேன் கடைசி நாட்களிலே, கண்மலையின் போவுகளிலும் பறவைகளை கொடுமுடியிலும் வேட்டையாடக்கூடிய வேட்டைக்காரர்களை அனுப்புவேன். அந்த வேட்டைக்காரன் கூட்டம் தான் இந்த கூட்டம். ஏன் தாமதிக்கிறார்? அவர் வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை மறைத்து விடாதே, மறைத்து விடும்படியாக அல்ல, அதை விட்டுவிடும்படியாக அல்ல. அவர் வருகை தாமதித்தால் நிறைவேறும். ஏன் தாமதிக்கிறார்? வேதத்தில் வாசிக்கிறோம். 110ஆம் சங்கீதம் 3வது வாசிங்களேன். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விடிய காலத்து வெளிப்பில் 3ஆம் வசனம், உமது பராக்கிரமத்தின் நாளிலே. எந்த நாளுங்க? இந்த யௌவன ஜனம் பிறக்கிற நாள் காலம் எதுங்க? பராக்கிரமமாயோட காரியம் வெளிப்படும் பாருங்களேன். அந்தி கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலம் மனவாட்டியான நீதிமான்களை இவர் உருவாக்கி ஆவியாகிய தேவன் அவர்களை இயக்கி எழுதி ஆகாயத்திற்கு 2வது கொண்டு போய் அவனை வீழ்த்தினார்கள். அந்த பராக்கிரமனை செய்து வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 10வது வாசிக்கிறோம். இப்பொழுது வல்சர்ப்பம் மிகாவே அவன் சார்ந்த கூட்டங்கள் வல்சர்ப்பத்தை சார்ந்த தூதர்களையும் வெற்றி தள்ளினார்கள். அவர் இருந்தவன் காணப்படாமல் போயிட்டு வாசி 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசமுக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்பொழுது பலத்துள்ளார் சத்தம் என்ன? 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது அவன் தோற்கடிக்கப்பட்ட வேளையிலே அவனை தோற்கடித்த மரணமே நேரிடுகிறா இருந்தாலும் அது தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சி வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். அந்த கூட்டம் மறைந்திருக்கிற
எழுப்புவதற்காக தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டம் அவருடைய பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய ஜனங்கள் அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். மனப்பூர்வமாய் ஊழி செய்வாங்க. இன்னைக்கு இந்த ஊழியர் மாநாட்டுக்கு வரும்படி சிலரை நாம் அழைக்கிறோம். அவற்றில் பலர் என்ன சொல்றாங்க, சரி நான் வரோம், வந்தா எங்களுக்கு எவ்வளவு ரூபா கொடுப்பீங்க? எங்க வந்தா ஏதோ சாப்பாடு போடுவோம் நாங்க. இல்ல ரூபாய் எவ்வளவு கொடுப்பீங்க எங்களுக்கு? சாப்பாடு போடுங்க, சரி ரூபா. உமக்கு கிடைக்கிற சத்தியமே அரிதும் பெரிதான சத்தியம். உமக்கு கூலி கொடுத்து கூட்டம் கேட்டு அந்த ஊழியம் செய்ய மனவாடி சபை ஆயத்தமாயில்லை. அருமையான கர்த்தருடைய ஆவிக்குரிய மண்டலமே, தேவன் உம்முடைய பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள், இந்த தேவனுடைய ஜனங்கள் புதிதாக பிறந்த ஜனங்கள், வாலிபர்களான ஜனங்கள், அந்நாளில் தள்ளாடுகிறவர் தாவீதை போல பலசாலி. அந்த யுவாதி ஜனம், அந்த யௌவன ஜனம் எப்படி பிறக்கும்? அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கும்? விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். பனி எவ்வளவு ஒயிட்டா இருக்குங்க, மிஸ்ட். அவ்வளவு பூர்ண பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பனிக்கு சமானமாய் பூர்ண பரிசுத்தம். உம்முடைய ஜனம் யௌவன ஜனம், வாலிபத்துவம், யுத்த சொத்துவம். இப்படிப்பட்ட ஜனம் பிறக்கும் என்றால் அவர் பிறப்பிப்பார், அவர் அனுப்புவார். அந்த ஜனம் உருவாவதற்காக ஆறுமேரத்தில் காத்து கொண்டிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் டைம் ஆயிடுச்சு, சரி. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2:7 மற்றும் 11 இந்த 3 வசனம் வாசிங்க. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. 7 அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். 11 கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஜனம், யௌவன ஜனம் பறக்கும் என்று பக்தன் தாவீதை கொண்டு அறிவிக்கப்பட்டது. யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு எழுதப்படுகிறது. இந்த ஒரு பலத்த ஜாதி, அது விடியற் காலத்து வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல. விடியற் காலத்து வெளுப்பு பாருங்க, அப்படின்னா விடியற் காலம் வருவதற்கு முன்பாக இருளான காலம். அப்ப அந்த கிறிஸ்துவின் காலத்திலே அந்த இருள் நீங்கி விடியற் காலம் வருது பாருங்களேன். காலை நேரம், அதாவது இருள் கடந்து போகுது, பகல் வருது. அந்த வேலைதான் விடியற் காலம். அப்படிப்பட்ட ஒரு இருளை விரட்டி அடித்த, அந்த கிறிஸ்துவை விரட்டி அடித்த, பொல்லாத வசற்பத்தை தோற்கடித்த ஒரு பரிசுத்த ஜனம் பர்வதங்களின் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டாவதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷம் உண்டாவதும் இல்லை. அப்படின்னா இந்த இருளை ஜெயித்த, சாத்தானை தோற்கடித்த இந்த பலத்த ஜாதி எப்படி தோன்றும்? இருளும் அந்தகாரமும் அந்நாள் வரும் பொழுது, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வரும் காலத்தில், வருவதற்கு முன்பான காலத்தில் இதை வெளிப்பட்டு அவனை தோற்கடிக்கும் ஒரு பலத்த ஜாதி எழும்பும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
நீ வேதத்தில் வாசின்னு சொன்னா ஒன்று பேதுரு இந்த வசனம் சொல்றேன். ஹல்லேலூயா. ஒன்று பேதுரு ஹல்லேலூயா. ரெண்டு பேதுரு 1ஆம் அதிகாரம் 19-20 வாசி. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அந்த காலத்தில் அது உறுதியான தீர்க்க தரிசனம். சாத்தானை தோற்கடித்து ஜெயகீடம் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களை எழுப்புகிற ஒரு மனவாட்டியான சபை எழுப்புகிற ஒரு தீர்க்க தரிசனம். அது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அது எப்போ வெளிப்படும்? பொழுது விடிந்து. நான் யோவேல் 2வது என்ன வாசித்தோம் பாருங்களேன். அந்தகாரமான இருளான காலம். இங்கே பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும். அப்படின்னா இருள் அந்தி கிறிஸ்து காலத்தில் அவனை எதிர்த்து வீழ்த்துகிற விடிவெள்ளி அருணோதயம் சூரியன். அந்த விடிவெள்ளி உங்கள் இருதயம் உதிக்கும் அளவும். வெளிப்பட 12ஆம் வசனத்தில் சூரியன் அணிந்திருந்தால் இல்லையா? வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் சொன்னார் இல்லையா? அந்த விடிவெள்ளியானவர்கள் அவர்கள் அந்த அருணோதிமல் உதிக்கிற அவர்கள் வெளிப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். அந்த விடிவெள்ளியாய் இயேசு கிறிஸ்து எவர்கள் மேல் உதித்து அவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறாரோ அவர்களே அந்த மனவாட்டியாய் நீதிமான்கள். என்ன இங்கே அவர்கள் நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள். வேதத்தில் வாசிக்கிற கடைசி நாட்களிலே மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிகளே. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட காலத்தில் சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்படி அகங்காரியாவது அக்கிரமம் செய்யாவது துருமாயிருப்பார்கள் ஆந்தி கிறிஸ்து ஆட்கள். வரப்போகிற நாள் அவரை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேலை கொப்பை வைக்காமல் போகின்ற சேனைகளின் கருத்து சொல்கிறார். ஆனாலும் ஒரு புறத்தில் வலுசற்பனுடைய ஆட்கள் இப்படி சுட்டரிக்கப்படும் வேலையா இருந்தாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீ வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்களைப் போல வளருவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அந்தி கிறிஸ்துவின் இருளான காலத்திலே அவனை எதிர்த்து வீழ்த்துகிறவர்கள் மேல் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உதிப்பார். ஓசியா 6-3 வசனத்தில் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஓசியா 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருப்பேன், நீ ஒருவனை சாராமல் எனக்காக காத்திருன்னு சொல்கிறார். உன்னத பாட்டி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 2-3 வசனங்கள் வாசித்திருக்கிறோம். என்னை இழுத்துக் கொள்ளும் நேசரே, நான்
உமக்கு பின்னே ஓடி வருவேன். அது வாசிங்க. என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். உமக்குள் மகிழ்ந்து கலிகூறி எனக்கு இழுத்துக் கொள்ளும் மனவாளா, நாங்கள் உம்மை பின்பற்றி ஓடி வருவோம். பாட்டு 7:10 வாசிகள. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், என் நேசரை பிரியம் என்மேல் இருக்கிறது. ரெண்டு பேருக்குரிய ஐக்கியமாக நான் என் நேசருடையவள், என் நேசம் அவரிடம், அவர் நேசம் என்மேல் இருக்கிறது. உன்னத பாட்டி 6ஆம் அதிகாரம் 3வது வாசிகள. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். உன்னத பாட்டிலே நேசரும் நேசருடைய நேசத்துக்குரிய மனவாட்டியும் மனவாட்டி சொல்கிறார், என் நேசரே என் நேசரே என் நேசரே என்று. உன்னத பாட்டி புஸ்தகத்தில் உள்ள 117 வசனங்களில் 35 இடங்களிலே என் நேசரே என் நேசரே நேசம் மரணத்தை போல் வழிதாடுது. உமது நேசம் பெருவெள்ளத்துக்கும் இறைச்சலுக்கும் காட்டிலும் பூமியில் உள்ள சகல சம்பத்துக்களிலும் உடைய நேசம் பெரியது என்று சொல்லுகிறார். நேசன் சொல்லுகிறார், என் நேசமே என்று சொல்லி மனவாட்டி நேசம் என்று சொல்லி 15 இடங்களிலே என் நேசம் சொல்லுகிறார். மனவாட்டியானவள் என் ஆத்துமநேசரே என் ஆத்துமநேசரே என்று சொல்லி உன்னத பாட்டிலே 5 இடங்களிலே சொல்லுகிறார். அப்போ இந்த கடைசி நாட்கள் எழும்பக்கூடிய நீதியின் சூரியன் உதிக்கக்கூடிய வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து, அப்படின்னா வெண்கல ராஜ்யமாகிய கிரேக்க ராஜ்யத்தை உடைத்து இருப்பு தாழ்பாடுகள் என்ற ரோம ராஜ்யத்தை நொறுக்கி ஜெயம் பெற்ற தேவனுடைய பொக்கிஷம் இருக்கே, அந்த ஜெயம், அந்த ஜெயத்தை உனக்கு கொடுப்பேன். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என் நாமத்தை உண்மையை சூட்டினேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு ராஜரிய ஆசாரிய கூட்டமான நீதிமான்களுடைய ஐக்கியம் என்ற வேதத்தின்படி பரிசுத்த புதிய எருசலேம் மனமாற்றி என்ற சபையை நீதிமான்களை தேவன் எழுப்ப காத்து கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய வருகை தாமதமாகிறது. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் இந்த சாத்தானின் வெண்கல ராஜ்யத்தை உடைத்து ரோம ராஜ்யத்தை நொறுக்கின அதற்கு அவர்களை உடைத்து அவர்களை நொறுக்கி ஜெயம் பெற்ற தேவனுடைய பொக்கிஷம் பாருங்களேன். அவர் பொக்கிஷம் எதுங்க? நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். வெளிப்படுத்தல் எல்லா சபையிலும் ஜெயம் 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 பெற்றவன் தேடுகிறார். அந்த நீதிமான்கள் எழும்பி சாத்தானை தோற்கடித்து அவருடைய கரத்திலே ராஜாவின் முடியாய் அவர் அணிந்து கொண்டு அவர் சிங்காசனத்தை அவரோடு அமர அவர் தாமதமாய் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மனவாட்டி சபையே, உண்மை கொண்டு தேவன் ஆதியாகமம் 3:15 படியான தீர்க்க தரிசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். அப்போது அது எப்போ நிறைவேறும்? இருளில் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கணும். அந்த கிறிஸ்துவை தோற்கடித்து அவனை ஜெயித்து விடிவெள்ளி நட்சத்திரமான ஜெயம் பெற்ற மனமாட்டியாய் காணப்படும்படியாய் ஒரு
யுவா ஜனத்தை, ஒரு யௌவன ஜனத்தை, ஒரு பரிசுத்த பனி பூண்ட பூர்ண மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொண்ட மணவாட்டியானவள் எழும்ப காத்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற மணவாட்டி சபையே, உன்னை குறித்து தேவன் நிறைவேற்ற சித்தம் கொண்ட இந்த சத்தியங்களின்படி நீ செயல்பட ஆயத்தமா? இந்த சத்தியத்தை சிறமேற்கொண்டு உன் நேசருக்காக நீ முன் செல்ல, இந்த உலகம் உனக்கு பின் போக, உன் நேசருடைய சித்தம் உன்னில் நிறைவேற்றப்பட்டு அவருடைய சிரசிலே நீ கிரீடம் என்ற முடியாய் அவர் எடுத்து அணிந்து கொண்டு நித்தியமாய் அவரோடு வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். லாவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிவான்கள், பரிசுத்தவான்கள், சத்தியவான்கள் அழைக்கிறார். அர்ப்பணிப்போம். மாரநாதா, மாரநாதா, இயேசுவே வாரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஆமென்.